முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும் அமாவாசை விரத மகிமை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் என்பார்கள். அமாவாசை போல பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும். அமாவாசையில் வழிபடும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கின்றன. அமாவாசை நாளில் குலதெய்வ பூஜை செய்யலாம். அமாவாசையில் உணவேதும் உண்ணாமல் மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம். அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது விசேஷ சக்திகளை கொடுக்கும். இது உங்களிடம் இருக்கும் கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யும். வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் தண்ணீருடன் சிறிது அளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்தெடுக்கலாம். காலை மாலை இருவேளையும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருப்பவர்கள், விரதம் இல்லாதவர்கள் என்று யாராக இருந்தாலும் புலால் உணவை தவிர்ப்பது நல்லது. அமாவாசை ஒளியின் போது புலால் உணவு உண்ணும் பொழுது உடம்பில் ஒருவித அசௌகரியம் உண்டாகும். இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை என்பதால் அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது. மேலும் அதில் பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த சைவ உணவையும் தவிர்க்க வேண்டும். அமாவாசை தினத்தில் சாப்பிடக்கூடாத பொருட்கள் அது ஆகும். வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதும் அல்லது ஒலிக்க விடுவதும் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்கள். நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பொன்பொருள் சேர குலதெய்வ அருள் பரவும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. ஒரு மண்பானையில் அல்லது செம்பு, பித்தளை கலசத்தில் தண்ணீர் வைத்து பூஜை அறையில் வையுங்கள். அதில் குலதெய்வத்தை நினைத்து ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது. உங்களால் முடிந்தால் நைவேத்தியம் வைத்தும் வழிபடவும். அப்படி இல்லை என்றால் சிறிதளவு கற்கண்டு வைத்து வழிபடுங்கள். சித்திரை மாத அமாவாசை ராமேஸ்வரம் செல்வோர் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை. ராமேஸ்வரத்தில் முன்னோருக்கு திதி கொடுப்பவர்கள் முதலாவதாக அக்னி தீர்த்தம் என்று சொல்லப்படும் ராமேஸ்வரம் கடற்கரையில் நீராடி திதி காரியம் அல்லது தர்ப்பணம் ஆகியவற்றை செய்து முடிக்க வேண்டும். இந்த பித்ரு காரியத்தை செய்து முடிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது அல்லது கோவிலுக்கு சென்று வந்த பிறகு தர்ப்பணம் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் மீண்டும் அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீராடிய பிறகு ஆடைகளை மாற்றிக்கொண்டு சுவாமி தரிசனம் செய்யலாம். ராமேஸ்வரத்திற்கு சித்திரை மாத அமாவாசை என்று தர்ப்பணம் செய்பவர்கள் அதை முடித்து நீராடி இறைவனை தரிசித்த பிறகு நேரடியாக வீட்டிற்கு திரும்ப வேண்டும். அமாவாசை திதி முதல் நாள் இரவே துவங்கி விடுவதால் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயமாகும் முன்பே சித்தர்களுக்கான தர்ப்பணம் செய்வது உகந்தது. அதற்கு பிறகு கூட்டம் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்வை வளமாக்கும் சித்திரை மாத அமாவாசை தர்ப்பணம். பொதுவாக மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். சாஸ்திரப்படி ஓராண்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய 96 முக்கியமான தர்ப்பணங்கள் ஷண்ணாவதி தர்ப்பணம் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் 12 மாத அமாவாசை தர்ப்பணம், 12 தமிழ் மாத பிறப்பு தர்ப்பணம், 12 பௌர்ணமி, 16 மகாலயபட்சம், கிரகண காலங்கள், தை, மாசி, பங்குனி, புரட்டாசி மாதங்களில் வரும் அஷ்டமி நாட்கள் மற்றும் யுகாதி நாட்கள் போன்றவை அடங்கும். இந்த 96 தர்ப்பணங்களும் நம் முன்னோர்களை வணங்கி அவர்களின் ஆசி பெற வழிவகுக்கின்றன. முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி நலம் பெறவும் இந்த 96 தர்ப்பணங்களை செய்வது சிறந்தது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தமிழ் வருடத்திலாவது அவசியம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். 21 முன் தலைமுறை, 21 பின்தலைமுறைக்கு நாம் வைக்கும் சொத்து இதுதான். பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை மற்றும் தமிழ் மாத பிறப்பு தினத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து படையில் வைத்து தர்ப்பணம் கொடுத்து 4 பேருக்கு உணவு தானம் கொடுப்பதால் எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும். இதனால் பரம்பரைக்கே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதோடு வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் நீங்கி நன்மையும் சந்தோஷமும் பெற முடியும்.